அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் கொஸ்டின் பார்ப்போம்னா, இன்றைய தலைப்பு அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஹுவ சானி மஸ்ஜிதின் புனிய அலல் அர்த். மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் பூமியிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல். சானி மஸ்ஜிதின் என்பது நான் சொன்னேன், முதாஃபிலைஹி. பூமியிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. وقد عاش في أكنافه معظم الأنبياء والمرسلين وعلى رأسهم الخليل إبراهيم عليه السلام. அப்ப கன்ஃபுன் அக்னாஃபுண்டால் சூழ என்று நான் சொன்னேன், முஹீத். وقد عاش في أكنافه في أكناف المسجد الأقصى. மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ, அக்னாஃபுண்டால் சூழ, பெரும்பாலான நபிமார்களும் தூதர்மார்களும் வாழ்ந்தார்கள். அவர்களுள் பிரதானமானவர் அல் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ பெரும்பாலான நபிமார்களும் தூதர்மார்களும் வாழ்ந்தார்கள். அல் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுள் முதன்மையானவர் அல்லது பிரதானமானவர் ஆவார். அல் ஹலீல் என்றால் உண்மையிலே நண்பனுக்கு சொல்றேனா. இப்ப நாங்க மூசா கலீமுல்லான்னு சொல்லுவோம். மூசா கலீமுல்லா, அல்லாஹுடன் பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா, அல்லாஹ்வின் தோழன், நண்பன். ஹலீல் என்றால் நண்பன், ஃப்ரெண்ட். كما عاش فيه إسحاق ويعقوب وزكريا ويحيى وعيسى وداود وسليمان والسيدة مريم الأزراء. அஸ்ரா என்றால் பத்தினி பெண், கற்பொழுக்கமான பத்தினி பெண்ணுக்கு நாங்கள் சொல்றோம். சரியா? அப்ப பத்தினி பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா, யஹ்யா, ஜக்கரியா, யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாம் அவ்வாறே அதனை சூழ வாழ்ந்தார்கள் அல்லது அதிலே வாழ்ந்தார்கள். வதகலஹு ஸுன்னூனி ஃபாத்திஹன். ஸுன்னூன் என்பவர் வெற்றி கொண்டவராக மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நுழைந்தார். இங்க ஃபாத்திஹன் என்றது ஹால். وانبأس منه معظم الرسالات السماوية. وانبأس من المسجد الأقصى. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வெளியாகியது, இன்பஅஸ வெளியாகியது, வெளிப்பட்டது. معظم الرسالات السماوية. الرسالات السماويயான்னு சொல்றது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட தூதுகள். ரிசாலாத் என்றால் தூதுதான். சமாவியா என்றால் வானத்தால் இறக்கப்பட்ட தூதுகள். அப்ப நாங்க இறைவனால் அருளப்பட்ட பெரும்பாலான தூதுகள் அதிலிருந்து வெளியாகியது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து பெரும்பாலான இறை தூதுகள் வெளியாகியுள்ளது. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா هو أول قبلة صلى نحوها النبي صلى الله عليه وسلم. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அவ்வளு கிபுலா, முதலாவது கிபுலா. சல்லா நஹ்வஹா, அதனை நோக்கி தொழுதார். நஹ்வா என்றால் இத்திஜாக, நோக்கி. அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் அக்ஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி தொழுத முதலாவது கிபுலாவாகும். அவ்வளு கிபுலத்தின் சல்லா நஹ்வஹா அந்நபியு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி தொழுத முதலாவது கிபுலா மஸ்ஜிதுல் அக்ஸாவாகும். அல்லது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி தொழுத முதலாவது கிபுலாவாகும். மேலும் வஸாலிசு அஃதலில் மசாஜித். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா முதலாவது சொன்னோம். சானி மஸ்ஜிதின் புனிய அலல் அர்த், பூமியிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல். பாதல் காபா, காபாவுக்கு பிறகு முதலாவது காபா, அது பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா. அடுத்தது முதலாவது கிபுலா, அப்படித்தானே?
கிபிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுதாங்க. பிறகுதான் அது காபத்துல்லாவாக மாற்றப்பட்டது. வசாலிசு அஃதலில் மசாஜித், மூன்றாவது மிகச் சிறந்த பள்ளிவாசல். மூன்று சிறந்த பள்ளிவாசல்கள் இருக்குது. அது இதுல சவாபன், இது என்ன புள்ள ஒரு சட்டம், தமீஸ். சாலிசு அஃதலில் மசாஜிதி சவாபன், சரியா புள்ள. வசாலிசு அஃதலில் மசாஜிதி சவாபன், கூலியில். சவாப் என்றால் அஜ்ர், உஜூர். சவாப் என்றால் கூலி. கூலியில் மிகச்சிறந்த மூன்றாவது பள்ளிவாசல், அல்லது மிகச்சிறந்த பள்ளிவாசல்களுள் கூலியில் மூன்றாவது பள்ளிவாசல், அதாவது மிக கூடுதலான கூலிகள் கிடைக்கின்ற மூன்றாவது பள்ளிவாசல். சரியா? காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி, பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா. சாலிசு அஃதலில் மசாஜிதி சவாபன் பஅதல் மஸ்ஜிதில் ஹராமி வல் மஸ்ஜிதின் நபவி. மஸ்ஜிதுல் ஹராம் என்றது காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல், மதீனாவில் இருக்கின்ற. சரியா? நபியின் பள்ளிவாசல் மற்றும் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவுக்கு பிறகு கூலி அடிப்படையில், கூலியில் மிகச்சிறந்த மூன்றாவது பள்ளிவாசலாகும். وثواب الركعة فيه بثواب 500 ركعة في غير هذه المساجد الثلاثة. ثواب الركعة فيه, அதிலே ஒரு ரக்அத்துடைய கூலி. ثواب الركعة فيه فثواب الركعة في المسجد الأقصى, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒரு ரக்அத்தின் கூலி بثواب 500 ركعة, 500 ரக்அத்துடைய கூலி في غير المساجد الثلاثة, இந்த மூன்று பள்ளிவாசல்களும் அல்லாத பள்ளிவாசல்கள். அதாவது மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மூன்று பள்ளிவாசல்களிலும் அல்லாத ஏனைய பள்ளிவாசல்கள்ல 500 ரகாத்துடைய கூலிக்கு ஒப்பானது, சமனானது சொன்னார். فثواب الركعة فيه بثواب 500 ركعة في غير هذه المسجد الثلاثة. இந்த மூன்று பள்ளிவாசலும் அல்லாத பள்ளிவாசலுள் 500 ரக்அத்துடைய கூலிக்கு ஒப்பானது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு ரக்அத்தினுடைய கூலி. அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு ரக்அத் தொழுவதானது இந்த மூன்று பள்ளிவாசலும் அல்லாத ஏனைய பள்ளிவாசல்கள்ல 500 ரக்அத் தொழுவதற்கு சமனானது. அதுக்கான கூலி கிடைக்கும். وقد أمر النبي المسلمين بزيارته والصلاة فيه. أمر என்றால் என்ன புள்ளகோள்? வமன அமர, ஏவியுள்ளான். யார் ஏவியுள்ளான்? அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியுள்ளார்கள். அல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு, பிஸியாரத்திஹி, பிஸியாரத்தில் மஸ்ஜிதில் அக்ஸா வஸ்ஸலாத்தி ஃபீஹி, வஸ்ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் அக்ஸாவை தரிசிக்குமாறும் அதிலே தொழுமாறும் முஸ்லிம்களை நபி அவர்கள் ஏவியுள்ளார்கள், கட்டளை பிறப்பித்துள்ளார்கள். அமர வந்தால் பா வரும். இந்த அமர வந்தா இது வரும், பா வரும். அமர பி, சரியா? அமர ரஈசு பி இல்காஇல் கனூன், ஜனாதிபதி சட்டத்தை ரத்து செய்யுமாறு கட்டளை பிறப்பித்தார், ஏவினார். அமர பி இல்காஇ அல் கானூன். அப்ப அமர பி ஜியாரத்தில் மஸ்ஜிதில் அக்ஸா வஸ்ஸலாத்தியா ஃபீஹி. மஸ்ஜிதில் அக்ஸா, ஜியாரத் என்றால் தரிசித்தல், ஜார. மஸ்ஜிதில் அக்ஸாவை தரிசிக்குமாறும் அதிலே தொழுமாறும் முஸ்லிம்களை நபி அவர்கள் ஏவியுள்ளார்கள். كما ربط الله بينه وبين المسجد الحرام في معجزة الإسراء والمعراج، وفيه سل النبي بالأنبياء وربط في حائطه دابته البراق فسمي حائط البراق. ربط இணைத்தான், கனெக்ட் பண்ணினான். ரபத்தனால் என்ன? இணைத்தான், கனெக்ட் பண்ண.
ரபத்தல்லாஹு அல்லாஹ் இணைத்துள்ளான் பைனஹு வ பைனல் மஸ்ஜிதில் ஹராம். பைனஹுன்றது வ பைனல் மஸ்ஜிதில் அக்ஸா வ பைனல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அவ்வாறே அல்லாஹு தாலா இணைத்துள்ளான். எதுல? ஃபி முஜிதத்தில் இஸ்ரா வல் மிஅராஜ். இஸ்ரா மிஅராஜ் அந்த அதிசய பயணத்திலே. முஜிஸா என்றால் என்ன? அதிசயம், அதிசயமான ஒரு பயணம் தானே. இஸ்ரா என்றால் இரவில் பயணம் செய்தான். மிஅராஜ்ன்றது உங்களுக்கு தெரியும், மிஅராஜ்ன்றது ஏறி சென்றான். அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்றே நாங்கள் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே ஏறி இரவு நேரத்திலே சென்ற அந்த இதுக்கு தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ்னு சொல்றோம். இஸ்ரா என்றால் இரவில் சென்றான், மிஅராஜ்ன்றது வானங்கள்ல ஏறி சென்றான், செல்லுதல். அப்ப இஸ்ரா மிஅராஜுடைய அந்த அதிசய பயணத்திலே அல்லாஹு தாலா மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் மஸ்ஜிதுல் ஹராமையும் அவ்வாறே இணைத்துள்ளான். எப்படி இணைத்துள்ளான்? வஃபீஹி ஸல்லன் நபியு பில் அன்பியா ஸல்லபா என்று சொன்னால் புள்ளஹோல் தொழுவித்தான். சல்லாண்டால் தொழுதான் தானே. சல்லா பாவை கொண்டு வந்தால் தொழுவித்தான். உசல்லி பின்னாசி, மக்களை நான் தொழுவிக்கின்றேன், மக்களுக்கு நான் தொழுகை நடாத்துகின்றேன். சல்லி பின்னாஸ், மக்களுக்கு தொழுவீங்க. வஃபீஹி ஸல்லா பில் அன்பியா, நபி அவர்கள் நபிமார்களுக்கு அங்கே தொழுவித்தார்கள். ஃபீஹி என்றால் என்ன? பில் மஸ்ஜிதில் அக்ஸா ஸல்லன் நபியு பில் அன்பியா, நபியுன் அன்பியா, நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுவித்தார். وربط في حائطه دابته البراك فسمي حائط البراك. தாப்பாண்டால் அவருடைய அந்த பிராணி, அவர் கொண்ட அந்த அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திலே ஒரு மிருகத்திலே பயணம் செய்தார். இந்த தாப்பான்றது மிருகம். அது குதிரையா ஒட்டகமா? குதிரை என்று சொல்றாங்க, அல்லாஹு அலம். வரபத ஃபி ஹாயித்தி, ஹாயித் என்றால் சுவர். ஃபி ஹாயித்தில் மஸ்ஜிதில் அக்ஸா தாபதஹு அல் புராக். அல் புராக் என்ற புராக் என்றால் உண்மையிலே மின்னல், பர்குன் என்றால் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய அந்த மிருகம். ரசூலுல்லாஹ் அந்த வாகனம் தான் அது. அப்ப அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சுவரிலே தனது புராக் பிராணியை ரபத்த கட்டினார். இங்க ரபத்தனால் கற்று, இங்க ரபத்த இணைத்தான், இணைப்பை பிணைப்பை ஏற்படுத்தி. இங்க வந்து ரபத்த ஃபி ஹாயித் என்றால் ரபத்த அல் ஹயவான ஃபில் ஹாயித் என்றால் சுவரிலே அந்த மிருகத்தை கட்டினான். புராக் என்ற தனது மிருகத்தை அதன் சுவரிலே கட்டினார். பசும்மிய, எனவே அது அழைக்கப்பட்டது ஹாயித் அல் புராக், புராக்குடைய சுவர் என்று அந்த சுவர் அழைக்கப்படுகின்றது இன்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில். இப்படி சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த உலகத்திலே கட்டப்பட்ட, பூமியிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல். முதலாவது கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. நன்மைகளுள் சிறந்த நன்மைகளை பெறக்கூடிய 3 பள்ளிவாசலுள் 3வது இடத்திலே இருக்கின்ற பள்ளிவாசல். அங்கே ஒரு ரகாத் தொழுவது ஏனைய பள்ளிவாசல்களுள் 500 ரகாத்துகள் தொழுவதற்கு சமனானது. இந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றது. அதே போல மஸ்ஜிதுல் ஹராம்ல 1,00,000, மஸ்ஜிது நபவியில 1000. சரியா? இப்படியான சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசலைத்தான் இன்று நாங்கள் இழந்திருக்கின்றோம். சரியா? அது பேசப்படாத அல்லது அது பேசி பேசி அடுத்த ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. யாரும் அது குறித்து கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. ஓகே. பனா சய்யிதுனா இப்ராஹிம் அல் மஸ்ஜித் அல் அக்ஸா பாத அன் பனல் மஸ்ஜித் அல் ஹராம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். பாத அன் பனா, பாத அன் பனானால் கட்டியதற்கு பிறகு. பாத அன் என்று யூஸ் பண்ற புலகோல். பாத அன் ஸஹப, சென்றதன் பிறகு. பாத அன் தரஸ்து நஜஹ்து ஃபில் இம்திஹானாத் பாத அன் தரஸ்து ஜய்யிதன்.
நன்றாக படித்ததன் பிறகு நான் பரீட்சையில் சித்தி அடைந்தேன். بعد أن بنى المسجد الحرام மஸ்ஜிதுல் ஹராமை காபத்துல்லாவை கட்டியதன் பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சையீதுனா எமது தலைவர் சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஸ்ஜிதுல் ஹராமை கட்டியதன் பிறகு அல்லது காபத்துல்லாவை கட்டியதன் பிற்பாடு கட்டினார். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர் என்றால் குறிப்பிடத்தக்க அம்சம். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர் أن حدوده ومساحته لم تتغير على مدى الأسور فلم تحدث له أي توسعة أو زيادة منذ وضع على الأرض. الجدير بالذكر குறிப்பிடத்தக்க அம்சம், குறித்து கூறக்கூடிய ஒரு அம்சம் என்னண்டா, அன்ன ஹுதூதஹு, ஹுதூத் என்றால் எல்லைகள், போர்டர்ஸ். ஹுதூத் அன்ன ஹுதூதல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் எல்லைகளும், வமிசாஹத்தஹு அதன் பரப்பளவும், பரப்பளவும், லம் ததகய்யர் மாறவில்லை என்பது, அலா மதல் உசூரி காலம் எல்லாம், அது காலம் எல்லாம் என்றால் முழு காலமும், அல்லது கால ஓட்டத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் எல்லைகளும் அதன் பரப்பளவும் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் எல்லைகளும் அதன் பரப்பளவும் கால ஓட்டத்தில் அல்லது காலமெல்லாம் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். தகையர் என்றால் மாறியது. மேலும் ஃபலம் தஹ்துஸ் லஹு, எதுவுமே நடக்கவில்லை, நிகழவில்லை. ஃபலம் தஹ்துஸ் லில் மஸ்ஜிதில் அக்ஸா ஐயு தௌசிஅத்தின், எந்த விஸ்தரிப்பும், தௌசி ஆண்டால் என்ன, விரிவாக்கம், விஸ்தரிப்பு, அவு ஜியாதத்தின் அதிகரிப்பு, கூட்டுதல். அப்ப எந்த விஸ்தரிப்பும் கூட்டுதலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நிகழவில்லை. முன்சு உதிஅ அலல் அர்தி, பூமியிலே கட்டப்பட்டது முதல். இங்க முதி ஆண்டால் கருத்து புனிய, வைக்கப்பட்டது முதல் அல்ல, பூமியிலே கட்டப்பட்டது முதல், பூமியிலே பூமியிலே கட்டப்பட்டது முதல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எந்த விஸ்தரிப்பும் எந்த கூட்டுதலும் நிகழவில்லை. பிஅக்ஸில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மாற்றமாக. அப்படின்னால என்ன, பிஅக்ஸில் மஸ்ஜிதில் ஹராமி வல் மஸ்ஜிதின் நபவி. பில் அக்ஸ் என்றால் என்ன, மாற்றமாக. அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் மற்றும் மஸ்ஜிதுல் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் காபத்துல்லாவுக்கு மாற்றமாக பூமியிலே கட்டப்பட்டது முதல் எந்த விஸ்தரிப்புக்கும் எந்த கூட்டுதலுக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உட்படவில்லை அல்லது அதில் நிகழவில்லை. ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமிலையும் மஸ்ஜிதுல் நபவிலையும் விஸ்தரிப்புகள் நடந்திருக்கின்றத சொல்ல. பில் அபி அக்ஸ்ன்றது ஹைசு, அந்த வகையிலே மர்ரான்றது எங்க, யாரு, அல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவி. ஹைசு மர்ரா பி அததின் மினத் தௌசிஆத் அலா மர்ரில் உசூலில் முக்தலிஃபா, பல்வேறுபட்ட காலங்களில் பல விஸ்தரிப்புகளை அந்த இரண்டு பள்ளிவாசல்களும் கடந்து சென்றுள்ளன. மர்ர பீண்டால் என்ன புள்ளகோள், கடந்து சென்றார். மரர்னா பில் ஜிஸ்ர், ஜிஸ்ர் என்றால் பிரிட்ஜ், பாலம். மரர்னா பில் கூப்ரினாலும் பாலம். நாங்கள் பாலத்தை கடந்தோம். ஹைசு, அந்த வகையிலே, மர்ர என்றது என்ன, மர்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் வல் மஸ்ஜிதுன் நபவி பி அததின் மினத் தௌசியாத், பல விஸ்தரிப்புகளை அது கண்டுள்ளது. அலா மர்ரில் உசூலில் முக்தலிஃபா, பல்வேறுபட்ட காலங்களுள் பல, அதாவது பல விஸ்தரிப்புகளை அந்த இரண்டு பள்ளிவாசல்களும் கடந்து சென்றுள்ளது அல்லது கண்டுள்ளது. அப்படின்னா மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி இரண்டு பள்ளிவாசலிலும் பல விஸ்தரிப்புகளும் கூட்டுதல்களும் அது நடந்திருக்கின்றது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த எல்லைகளும் பரப்பளவும் மாறவும் இல்லை, எந்த விஸ்தரிப்புகளும் இடம்பெறவில்லை.
يقع المسجد الأقصى المبارك في مدينة القدس عاصمة فلسطين المقدسة وأهم مدنها. பாருங்க, யகஊண்டல் அமைந்துள்ளது, located, வகஅ யகஉ, யகஉ அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல் முபாரக், பரக்கத் பொருந்திய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்துள்ளது ஃபி மதீனத்தில் குதுஸ், குதுஸ் நகரிலே. அது என்ன? ஆசிமத்தி பிலஸ்தீன் அல் முகத்தஸா, பலஸ்தீனின் தலைநகரம். சரியா? பலஸ்தீனின் தலைநகரமான குதுஸ் நகரிலே மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கின்றது. அது அது என்ன? அஹம்ம முதுனிஹா, முக்கியமான நகரங்கள்ல முக்கியமான நகரமாகும். அதாவது பலஸ்தீனின் மிக முக்கியமான நகரமான, அதன் தலைநகரமான குதுஸ் நகரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்துள்ளது. وقد فتحها أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه. உமர் பாருங்க, وقد فتحها வெற்றி கொண்டார். அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவரான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நகரை வெற்றி கொண்டார், மதீனத்துல் குதுஸ், குதுஸ் நகரை. وحررها صلاح الدين الأيوبي رحمه الله من الصليبيين. ஹர்ரர் என்றால் விடுதலை செய்தான், விடுவித்தான், ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கிறது. ஹர்ரரஹா. அப்ப அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப், முஃமின்களின் தலைவரான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குதுஸ் நகரை வெற்றி கொண்டார். மேலும் அந்த நகரை சலாஹுத்தீன் அய்யூபி சிலுவை வீரர்களிடமிருந்து விடுதலை செய்தார்கள். சலீபியுன், சலீபியூன் என்றால் சிலுவை வீரர்கள். சலீபியுன், சலீபியி, சலீபியூன் மினஸ் சலீபியீன், சிலுவை வீரர்களிடமிருந்து சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அந்த குதுஸ் நகரை விடுதலை செய்வார்கள். فَمَنْ يُحَرِّرُهَا الْيَوْمَ مِنْ أَسْرِ الْيَهُودِ. யூதர்களின் அந்த கைதில இருந்து, உண்மையிலே அசீருன் அஸ்ரான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கைதிகள். இங்க மின் அஸ்ரில் யஹூத் என்றால் யூதர்களின் கைதிலிருந்து இன்று அந்த குதுஸ் நகரை யாருதான் விடுவிப்பது? فَمَنْ يُحَرِّرُهَا الْيَوْمَ فَمَنْ يُحَرِّرُ مَدِينَةَ الْقُدُسِ الْيَوْمَ مِنْ أَسْرِ الْيَهُودِ. யூதர்களின் கையிலிருந்து, யூதர்களின் அந்த கைதுண்ட யூதர்களின் அந்த அடக்குமுறையிலிருந்து அல்லது கைதில இருந்து இன்று அந்த மதீன குதுஸை அல்லது குதுஸ் நகரை யாரு விடுதலை செய்வது? இங்கே சொற்களும் தரப்பட்டிருக்கின்றது. இதுல நீங்க புள்ளகோல் இன்னும் ஒரு 2-3 வசனத்தை சேர்த்திக் கொள்ளணும். 200 சொல் இருக்காது. சரியா? 200 சொல் இருக்காது. ஃபி அக்னாஃபிஹி என்றால் அதன் சுற்றுப்புறங்களில், அதனை சூழ. இன்பஅஸ மின்ஹு அங்கிருந்து வெளியாகியது, வெளிப்பட்டது. அலா மதல் உசூர் காலமெல்லாம், கால ஓட்டத்தில். அலா மர்ரில் உசூர், அலா ரஅஸிஹிம் அவர்களில் பிரதானமானவர். அல் ஜதீர் பிஸ்ஸிக்ர் குறிப்பிடத்தக்க விடயம். முன்சு உதியா அலல் அர்த் பூமியில் கட்டப்பட்ட நாள் முதல், கட்டப்பட்டது முதல். இங்க உதியன்றது மானாஹு புனிய, வைக்கப்பட்டதல்ல, புனியட கருத்து. ஓகே, இதுல நம்ம டவுட் அளிக்குதா புள்ளகோ? இது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. நாங்க அடுத்தது இன்ஷா அல்லாஹ் பார்க்க போற தலைப்பு சலாஹுத்தீன் அல் அய்யூபி.
இதோடு சம்பந்தப்படுகின்ற இன்னொரு தலைப்பு மஸ்ஜிதுல் அக்ஸா. சலாஹுத்தீன் அய்யூபி 66ஆம் பக்கத்தில் இருக்கும் பாருங்க. 66, 65, தரம் 13, 65ஆம் பக்கத்தில் இருங்க. முன்சு ஹவாலை சலாஹுத்தீன் அல் அய்யூபி மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு சம்பந்தப்படுகின்ற இன்னொரு தலைப்புனா சலாஹுத்தீன் என்று தலைப்பு தரப்பட்டிருக்குது. சலாஹுத்தீன் அல் அய்யூபி தான் என்னோட தலைப்பு, கட்டுரை தலைப்புல எதிர்பார்க்கப்படுகின்ற தலைப்பு. இந்த பாடங்கள் டிரான்ஸ்லேஷனுக்கு வரலாம் அல்லது கட்டுரை தலைப்பாக வரலாம், சரியா? அல்லது இது தரப்பட்டு பந்தியிலிருந்து கேள்வி கேட்பாங்க பார்ட் 2ல. முன்சு ஹவாலை 900 சனத்தின் هجم الصليبيون من بلاد أوروبية كثيرة على الدولة الإسلامية فقتلوا النساء والأطفال والشيوخ واحتلوا الشام وفلسطين وبيت المقدس وأقاموا دولة لهم هناك. منذ حوالي கிட்டத்தட்ட முதல் முன்சு ஹவாலை 900 சனத்தின் 900 ஏறத்தாழ 900 வருடங்களாக. இங்க முன்சுன்றது முன்புண்டும் சொல்லேலும், ஹவாலைன்றது ஏறத்தாழ கிட்டத்தட்ட, ஹவாலை தக்ரீபன் என்று கருத்து. முன்சு ஹவாலை 900 சனத்தின் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 900 வருடங்களுக்கு முன்பு ஹஜம ஸலீபியூன மின் பிலாதின் ஓரோபியத்தின் கசீரத்தின். ஹஜம வந்தால் அலா வரும், யார் மீது தாக்குதல் தொடுக்கிறோமோ அவர்களுக்கு அலா வரும். ஃபாயில் என்ன? ஃபாயில நீங்க ஹஜம ஸலீபியூன, சிலுவை சலீபியூன நான் ஏற்கனவே சொன்னேன், சிலுவை வீரர்கள். மின் பிலாதின் ஓரோபியத்தின் கசீரா, அதிகமான ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்த அல்லது சேர்ந்து கொண்ட சிலுவை வீரர்கள், அதாவது அதிகமான ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த சிலுவை வீரர்கள் தாக்கினார்கள். அல்லது தௌலத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய அரசை தாக்கினார்கள், அல்லது இஸ்லாமிய நாடுகளை தாக்கினார்கள். ஏறத்தாழ 900 வருடங்களாக அதிகமான ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த சிலுவை வீரர்கள் இஸ்லாமிய அரசை தாக்கினார்கள். எனவே ஃபகதலு النساء والأطفال والشيوخ. ஃபகதலு, யாரு கத்தலு? அஸ்ஸலீபியூன், சிலுவை வீரர்கள் கொலை செய்தார்கள். அந்நிசா, பெண்களையும், இம்ரஅத்துன் பன்ம நிசா, அல்-அத்ஃபால் சிறுவர்களையும், வஷியூக முதியவர்களையும் அல்லது வயோதிபர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வஹ்தல்லு ஷாம் வஃபிலஸ்தீன வபைத்தல் மக்திஸ். இஹ்தல் என்றால் ஆக்கிரமித்தான், ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். வஹ்தல்லு, அந்த சிலுவை வீரர்கள் முதியவர் அல்லது வயோதிபர்கள் சிறுவர்கள் பெண்களை எல்லாம் கொண்டு விட்டு சாமையும் பலஸ்தீனையும் பைத்துல் மக்திஸையும், பைத்துல் மக்திஸ் என்பது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற அந்த ஏரியா தான், மதீனத்துல் குதுஸ், அதையும் அவர்கள் ஆக்கிரமித்தனர். வஅகாமு தௌலத்தன் லஹும் ஹுனாக, அவர்களுக்கென்று ஒரு நாட்டை அவர்கள் நிறுவிக்கொண்டார்கள். அகாம என்றால் இங்க நிறுவினான். அகாமு தௌலத்தன் லஹும் லிஸ்ஸலீபியீன ஹுனாக, அங்கே, சரியா, அங்கே அவர்களுக்கு என்று சிலுவை வீரர்களுக்கு என ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கினார்கள் அல்லது நிறுவினார்கள். ومرت سنوات طويلة على هذا الاحتلال. இந்த ஆக்கிரமிப்புக்கு நீண்ட வருடங்கள் கடந்தன. மர்ர, இந்த ஆக்கிரமிப்புக்கு நீண்ட வருடங்கள் கடந்தன.
والمسلمون يفكرون في طريقة يتخلصون بها من عدوهم دون فائدة. والمسلمون இது ஹாலாத்தை எடுக்கணும். இந்த ஆக்கிரமிப்புக்கு நீண்ட வருடங்கள் சென்று வல் முஸ்லிமூன யஃபக்கிரூன, முஸ்லீம்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அல்லது முஸ்லீம்கள் யோசித்துக் கொண்டிருக்க ஃபி தரீகத்தின் ஒரு வழிமுறையை, ஃபக்கர ஃபீதம் வரும், ஃபக்கர வந்தால் என்ன வரும் புலோல், ஃபக்கர அண்ணல்ல, ஃபக்கர ஃபீ. வல் முஸ்லிமூன யுஃபக்கிரூன ஃபி தரீகத்தின், முஸ்லீம்கள் ஒரு வழிமுறையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆக்கிரமிப்புக்கு நீண்ட வருடங்கள் கடந்தன. அது எப்படிப்பட்ட வழிமுறை என்றால் யதகல்லஸூன பிஹா, விடுதலை பெறுகின்ற. வல்முஸ்லிமூன யுஃபக்கிரூன ஃபி தரீகத்தின் யதகல்லஸூன பிஹா மின் அதுவ்விஹிம், தங்களுடைய எதிரியிடமிருந்து விடுதலை பெறுகின்ற, விடுபடுகின்ற. தகல்லசமின் என்றால் விடுபட்டான், அதுவுன் என்றால் எதிரி, எனமி, அதுவுன் அதா. தூன ஃபாயிதா, பிரயோசனம் இல்லாமல், எவ்வித பிரயோசனம், தூன ஃபாயிதத்தின், எவ்வித பிரயோசனமும் இல்லாமல் தங்களுடைய எதிர்களிடம் இருந்து விடுபடுகின்ற ஒரு வழிமுறையை முஸ்லீம்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த ஆக்கிரமிப்புக்கு நீண்ட வருடங்கள் கடந்தன சென்றன. அதாவது இத ஹால் இல்லாம மொழிபெயர்த்தால் இந்த ஆக்கிரமிப்புக்கு நீண்ட வருடங்கள் சென்றன கடந்தன. முஸ்லீம்கள் தங்களுடைய எதிரியிடமிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு வழிமுறையை பற்றி எவ்வித பிரயோசனமின்றி யோசித்துக் கொண்டிருந்தார்கள், யோசிக்கின்றனர். ورأى صلاح الدين الظلم الذي يعيش فيه المسلمون. சலாஹுத்தீன் கண்டார், எதை கண்டார்? அஸ்ஸுல்ம, அநியாயத்தை கண்டார். அல்லது யஈஷு ஃபீஹில் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் அனுபவிக்கின்ற, இங்க ஆசண்டல் வாழுகின்ற என்று கருத்தல்ல புள்ளகோல், முஸ்லீம்கள் அனுபவிக்கின்ற அநியாயத்தை சலாஹுத்தீன் கண்டார். நீண்ட நாட்களாக ஆக்கிரமிப்பு நடந்து இடம்பெற்றிருக்கின்றது. முஸ்லீம்கள் எதிரிடமிருந்து விடுதலையாகின்ற, விடுபடுகின்ற ஒரு வழிமுறையை யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது சலாஹுத்தீன் முஸ்லீம்கள் எதிர்கொள்கின்ற, அனுபவிக்கின்ற அநியாயத்தை கண்டார். ஃபஸம்மம அலா, சம்மம அலா என்றால் உறுதி பூண்டான், சம்மம வந்தால் அலா வரும், திடசங்கற்பம் பூண்டான். ஃபஸம்மம அலா ஐயக்கூம பிஹாதல் அம்ர், இந்த விடயத்தை செய்வதற்கு அவர் உறுதி பூண்டார். அதாவது முஸ்லீம்களை விடுதலை செய்கின்ற அந்த விடயத்தை மேற்கொள்வதற்கு, சம்மம அலா ஐயக்கூம பிஹாதல் அம்ர், இந்த விடயத்தை மேற்கொள்வதற்கு எனவே சலாஹுத்தீன் அவர்கள் உறுதி பூண்டார். فأخذ يطوف بالبلاد الإسلامية, இஸ்லாமிய நாடுகளை சுற்றி வர ஆரம்பித்தார். அகத யதூஃபு, இது அஃஆலு ஷுரு. அகத யதூஃபு, தாஃப் என்றால் சுற்றினான், சுற்றி வர ஆரம்பித்தார். பில் பிலாதில் இஸ்லாம், இஸ்லாமிய நாடுகளை வலம் வர ஆரம்பித்தார், சுற்றி வருவதற்கு ஆரம்பித்தார். மேலும் வயது உன்னாசலில் ஜிஹாதி ஃபி சபீலில்லாஹ் வதர்தி ஹாஉலாஇல் முஹ்தல்லீன், அல்லாஹுடைய பாதையிலே போராடுவதற்கும், அல்லாஹுடைய பாதையில் போராடுவதற்கும், இந்த ஆக்கிரமிப்பாளர்களை துரத்துவதற்கும், துரத்தி அடிப்பதற்கும் மக்களை அழைக்கலானார். இப்ப இது அகத யதூஃபு மாதிரி, அகத யது உன்னாச, இது அத்துஃப், வாவுல் அத்துஃப். அகத யதூஃபு, சுற்றி வர ஆரம்பித்தார், வலம் வர ஆரம்பித்தார். அகத யது அன்னாச, மக்களை அழைக்கலானார், அழைக்க ஆரம்பித்தார். பாருங்க. எனவே சலாஹுத்தீன் அவர்கள் இஸ்லாமிய நாடுகளை வலம் வரவும், இந்த ஆக்கிரமிப்புக்காரர்களை துரத்தி அடிப்பதற்கும், அல்லாஹுடைய பாதையிலே போராடுவதற்கும் மக்களை அழைக்கலானார், அழைக்க ஆரம்பித்தார். واستطاع صلاح الدين أن يجمع عددا كبيرا من المجاهدين من الشباب والكبار وكون جيشا عظيما. பாருங்க,
இஸ்ததா சலாஹுத்தீன், சலாஹுத்தீனுக்கு முடியுமாக இருந்தது, இஸ்ததா முடியுமாக இருந்தது, ஐ அஜ்ம ஒன்று சேர்ப்பதற்கு, அததன் கபீரம் மினல் முஜாஹிதீன் பெரும் எண்ணிக்கையிலான போராளிகளை ஒன்று சேர்ப்பதற்கு சலாஹுத்தீனுக்கு முடியுமாக இருந்தது. அது யாரால் அந்த போராளிகள் என்றால் மின ஷபாப் இளைஞர்கள், வல் கிபார் பெரியவர்கள். அப்ப இளைஞர்கள் பெரியவர்களால், பெரியவர்களை கொண்ட பெரும் திரளான போராளிகள், பெரும் எண்ணிக்கையிலான போராளிகளை சலாஹுத்தீனுக்கு சேர்ப்பதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு முடியுமாக இருந்தது. வகவ்வன ஜெய்ஷன் அதீமன் ஒரு பிரமாண்டமான படையை உருவாக்கினார். கவ்வன ஜெய்ஷ், ஜெய்ஷ் என்றால் படை. வகவ்வன ஜெய்ஷன் அதீமன் ஒரு மகத்தான பிரமாண்டமான படையை உருவாக்கினார். சாரபிஹி இலா பிலஸ்தீன் பலஸ்தீனுக்கு அதை எடுத்து கொண்டு சென்றார். சார என்றது என்ன? சாரபினர் எடுத்து சென்றான். ஜா அபி சார பில் ஜெய்ஷில் அதீமி இலா பிலஸ்தீன் அந்த படையை எடுத்துக்கொண்டு பலஸ்தீனுக்கு சென்றார். அகாம முஅஸ்கரஹு பில் குர்பி மின் ஹித்தீன இஸ்திஅதாதன் லிலிகாஇல் அதா மஃஊலுன் லிஅஜ்லிஹி. சாரபிஹி இலா பிலஸ்தீன் அந்த படையை எடுத்துக்கொண்டு பிலஸ்தீனுக்கு சென்றார். முஅஸ்கர் என்றால் முகாம், கேம்ப். தனது முகாமை ஹித்தீனுக்கு அருகாமையில் நிறுவினார், அமைத்தார். இஸ்திஅதாதன் தயாராகும் முகமாக, லிலிகாஇல் அதா எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராகுவதற்காக வேண்டி. இஸ்திஅத் தயார், ரெடியாகிறது, தயாரான. லிகா உள்ள அதானால் எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராகும் முகமாக அல்லது தயாராகுவதற்காக வேண்டி ஹித்தீனுக்கு அருகாமையில் தனது முகாமை நிறுவினார். அப்ப இஸ்திஅதாதன் லீண்டால் இது மஃஊலுன் லிஅஜ்லிஹி. அதை மொழிபெயர்க்கின்ற போது பாருங்க, எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராகும் முகமாக, தயாராகுவதற்காக வேண்டி, தயாராகும் பொருட்டு என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். சரி, அப்படித்தான் அதை மஃஊல் லிஅஜ்லிஹி மொழிபெயர்க்க வேண்டும். வஃபி யௌமின் ஷதீதில் ஹராரா கடும் வெப்பம் இருக்கின்ற ஒரு நாள். ஹராரா என்றால் என்ன? வெப்பம், சூடு. வஃபி யௌமின் ஷதீதில் ஹராரா கடும் வெப்பம் நிலவுகின்ற ஒரு நாளில் ஹஜம ஜெய்ஷு சலாஹுத்தீன் ஜெய்ஷு சலாஹுத்தீனி அலா ஜுயூஷி ஸலீபிய்யீன் அல் கஸீரத்தில் அதத். கடும் வெப்பம் இருக்கின்ற ஒரு நாளில் சலாஹுத்தீன் அய்யூபியின் படை அதிக எண்ணிக்கையை கொண்ட சிலுவை வீரர்களின் படையை தாக்கியது. அலா ஜுயூஷி ஸலீபிய்யீன அல் கஸீரத்தில் அதத் அதிக எண்ணிக்கையை கொண்ட சிலுவை வீரர்களின் படையை கடுமையான வெப்பம் நிலவுகின்ற ஒரு நாளிலே சலாஹுத்தீன் அய்யூபியின் படை தாக்கியது. ஃபி மஅரகத்தின் கவிய்யத்தின் ஒரு பலமான யுத்தத்திலே, போராட்டத்திலே, கதபல்லாஹு ஃபீஹா அன்-நஸ்ர லில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை அல்லாஹு தாலா விதியாக்கினான். இந்த வசனம் 2025ஆம் ஆண்டுல பகுதி 1ல வந்தீங்க, பார்ட் 1 கேள்வி ஒன்று வந்து கதபல்லாஹு ஃபீஹா அன்-நஸ்ர லில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை அல்லாஹு தாலா அதிலே எழுதி வைத்தான், விதியாக்கினான். وتخلصت البلاد الإسلامية من الصليبيين சிலுவை வீரர்களிடமிருந்து இஸ்லாமிய நாடுகள் விடுதலை பெற்றது, விடுபட்டது. وعاد إليها الأمن والسلام وعاد إلى البلاد الإسلامية إلى الدول الإسلامية الأمن والسلام. இஸ்லாமிய நாடுகளுக்கு அம்ன் என்றால் பாதுகாப்பு, சலாம் என்றால் அமைதி, பீஸ். அப்ப அந்த நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு பாதுகாப்பும் அமைதியும் மீண்டது, திரும்பி வந்தது. وعادت كذلك الصلاة في المسجد الأقصى அவ்வாறே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகையும் மீண்டது, தொழுகையும் திரும்ப வந்துச்சு. بفضل هذا القائد العظيم இந்த மகத்தான தளபதியின் மூலமாக. பிஃபத்ல் என்றால் பிசபபி,
பிசபபி. காயித் என்றால் தளபதி. இந்த மகத்தான தளபதியின் மூலமாக மேலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகையும் மீண்டது. மேலும் இஸ்லாமிய நாடுகளுக்கு பாதுகாப்பும் சமாதானமும் திரும்பி வந்தது. ஆதண்டல் உண்மையிலே ரஜஅட கருத்தேனா. வமாத்தல் பத்தலு ஸலாஹுத்தீன். அல் பத்தல் என்றால் ஹீரோ. பத்தல் என்றால் யாரு? ஹீரோ. சரியா? வீரர் சலாஹுத்தீன் மரணித்து விட்டார். ولم يترك لأولاده شيئا من الأموال أو العقارات كالدور والقصور والأراضي والبساتين. வீரர் சலாஹுத்தீன் மரணித்து விட்டார். வலம் யத்ருக் லிஅவுலாதிஹி, தனது பிள்ளைகளுக்கு அவர் விட்டு செல்லவில்லை. ஷைஅம் மினல் அம்வால், செல்வத்திலிருந்து ஒன்றையும் அவர் விட்டு செல்லவில்லை. அல்லது அகாராத். அகாராத் என்றால் என்ன? நிலையான சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் சொல்ற அகாராத். அப்ப செல்வம் அல்லது நிலையான சொத்துக்களுள் எதையும் அவர் தனது பிள்ளைகளுக்கு விட்டு செல்லவில்லை. உதாரணமாக அகாராத் என்றால் கத்துவர், வீடுகள். துவர் என்றால் இங்க தாருன் தியாருன் துவர், வீடுகள். பைத்துன் புயூத்துன் பை, வீடுகள். குசூர், மாளிகைகள். கஸ்ருன் குசூர், பெலஸ். கஸ்ருன் குசூர், மாளிகைகள். அராதி, காணி பூமிகள். காணின்னு சொல்லுவோமே, நிலங்கள். பசாத்தின், தோட்டங்கள். அப்ப தோட்டங்கள், நிலங்கள், மாளிகைகள், வீடுகள் போன்ற அசையா சொத்துக்கள் அல்லது செல்வங்களுள் எதையும் தனது பிள்ளைகளுக்காக அவர் விட்டு செல்லவில்லை. வீரர் சலாஹுத்தீன் மரணித்து விட்டார். செல்வம் அல்லது தோட்டங்கள், நிலங்கள், காணிகள், மாளிகைகள், வீடுகள் போன்ற அசையா சொத்துக்களிலிருந்து எதையும் தனது பிள்ளைகளுக்கு அவர் விட்டு செல்லவில்லை. لأنه لم يكن يحرص على الدنيا, ஏனென்றால் அவர் லம் யக்குன் யஹ்ரிஸ், ஆசை கொண்டவராக இருக்கவில்லை, வேட்கை கொண்டவராக இருக்கவில்லை. எதுல? அலத்துன்யா, உலகத்தில் ஆசை கொண்டவராக இருக்க, அல்லது உலக மோகம் கொண்டவராக அவர் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் உலக ஆசை கொண்டவராக அல்லது உலகத்தில் மோகம் கொண்டவராக இருக்கவில்லை. لأنه لم يكن يحرص على الدنيا وما فيها من أموال وشهوات. உலகம், அதிலே உள்ள செல்வங்கள், இச்சைகள். ஷஹவாத் என்றால் இச்சைகள், ஆசைகள். ஷஹ்வத்துன் ஷஹவாத், இச்சைகள் அல்லது ஆசைகள். உலகம், அதிலே உள்ள செல்வங்கள், ஆசைகள், இச்சைகளுள் அவர் ஆசை கொண்டவராக, வேட்கை கொண்டவராக இருக்கவில்லை. கான ஹரீசன் அல மசாலிஹ உம்மத்திஹி வ தீனிஹி, தனது சமூக நலன்கள் மற்றும் மார்க்க நலன்களுள் ஆசை கொண்டவராக, வேட்கை கொண்டவராக இருந்தார். கான ஹரீசன் அல மசாலிஹ உம்மத்திஹி வ தீனிஹி வ பிலாதில் முஸ்லிமீன வ முகத்தசாத்திஹிம் வ அவுதானிஹிம். பாருங்க, அவர் தனது சமூக நலன்கள், மார்க்க நலன்கள், முஸ்லிம்களின் நாடுகளின் நலன்கள், முகத்தசாத் என்றால் புனித ஸ்தலங்கள், முகத்தசத்துன் முகத்தசாத் என்றால் புனித ஸ்தலங்கள், அவுதான் தேசங்கள். அப்ப ஏனென்றால் அவர் உலகம் மற்றும் அதிலே உள்ள செல்வங்கள், இச்சைகள், ஆசைகளுள் வேட்கை கொண்டவராக இருக்கவில்லை. அவர் தனது சமூகத்தின் அவர் தனது சமூகம் மற்றும் தனது மார்க்கம், முஸ்லிம்களின் நாடுகள், அவர்களுடைய புனித ஸ்தலங்கள் மற்றும் அவர்களுடைய தேசங்களின் நலன்கள் மீது ஆசை கொண்டவராக, வேட்கை கொண்டவராக இருந்தார். அல்லாஹும்ம அர்த அன்ஹு, இறைவாணி அவரை பொருந்திக்கொள், திருப்தி காணு. இர்த, ரதிய, யர்தா, தர்தா, இர்த, பொருந்திக்கொள், ஏற்றுக்கொள். اللهم ارض عن صلاح الدين الأيوبي الذي ضحى بنفسه من أجل إحياء الدين. Right. الصليبيون என்றால், الصليبيون என்றால் சிலுவை போராளிகள், சிலுவை வீரர்கள்.
சம்மம அலா உறுதி பூண்டான். அல் அகாராத் பெரும் சொத்துக்கள் என்றதை விட அசையா சொத்துக்கள் நாங்கள் சொல்லுவோம். ரெண்டு வகையான சொத்துக்கள் அன்பால ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று மன்கூலாத் அசையும் சொத்து, அடுத்தது அகாராத் அசையா சொத்துக்கள். எனவே காணி பூமிகள், கட்டடங்கள், வீடுகள், மாளிகைகள் இவையெல்லாம் அகாராத்து கீழே வரும். அல் இஹ்திலால் என்றால் ஆக்கிரமிப்பு. கௌவன அமைத்தார், உருவாக்கினார். கௌவன ஜெய்ஷன் ஒரு படையை அமைத்தார், படையை உருவாக்கினார். ஹரச யஹ்ரிசுண்டால் நாட்டமுற்றான், ஆசை கொண்டான், வேட்கை கொண்டான். ஹெர்சுன் ஹரீசுன் ஆசை வேட்கை. ஓகே, அன்புக்குரிய மாணவிகளே, இதோட நாங்கள் ரெண்டு பாடத்தை பார்த்துக்கிறோம். ஒன்று சலாஹுத்தீன் அல் அய்யூபி, அடுத்தது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுல ரெண்டு தலைப்பிலையும் நீங்க ஒவ்வொரு தலைப்பிலையும் இன்னும் ஒரு 3 வசனங்களை சேர்த்துக்கோங்க. அது 5 வசனங்களை சேர்த்துக்கொள்ள முன்னா மிச்சம் நல்ல சொற்களை பார்த்து 200 சொற்களுக்கு ஏற்ப அந்த கட்டுரைகளை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும்.